வணக்கம் மக்களே. இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற தொப்பையார் சாமி மலை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே சுயம்பு லிங்கமாக சிவன் காட்சியளிக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு காட்டு வழி பயணத்தில் போயிட்டுருக்கோம். இது கரூர் மாவட்டத்தில் இருக்குது. தொப்பையார் சாமி மலை மேலே சிவன் கோயில் இருக்குது, சுயம்பு லிங்கம். கிட்டத்தட்ட மலை ஏறிய ஆரம்பித்தாச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த மலை ரொம்ப கஷ்டமான மலைலாம் இல்லை. என்ன ஒரு கஷ்டம்னா வெறுங்காலில் நடக்கிறேன். ஸோ செப்பலோ ஷூவை போட்டால் உங்களுக்கு கால் குத்தாது. மற்றபடி ரொம்ப ஈஸியாக இருக்குது மலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிவபெருமானை தரிசிச்சுட்டு வரலாம். இது ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மலை ஏற ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேயுமே ஸ்டீப்பாக அது மாதிரிலாம் இது வரைக்கும் இல்லை. இது காட்டு மல்லி, இதுவும் நிறையா பூ இருக்குது. நம்ம மேலே சாமிக்கு இப்போ இங்கேருந்து பிரிச்சுட்டு போகலாம். எனக்கு இது ஒரு சிவலிங்கம் அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆக்சுவலாக அது ஒரு காட்டு மல்லி செடி. இப்படி லிங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள். சிவசிவா. ஆல்மோஸ்ட்டு பாதி மலைக்கு வந்துட்டேன். அடா என்ன வியூ! சிவசிவா பரமேஸ்வரா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மலை இருக்குது. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு நல்ல பயணமாக இருந்தது. கிளம்ப வேண்டியதான். மலை ஒரு பக்கம் ஏறி உச்சிக்கு வந்துட்டேன். இது மலையோட அந்த பக்கம் போல இருக்குது. ஆஹா, அருமையாக இருக்குது பார்த்தேன். ஸோ மலையோட அந்த எண்டு இது. கோயிலுக்கு இப்படி தான் போகிற வழி போல இருக்குது. சிவசிவா என்ன ஆட்டோடி சிவனையே போற்றி. இது மலையோட அந்த பக்கம், இது மலையோட இந்த பக்கம். இந்த மலைப்பகுதியில் அந்த காட்டுக்குள்ளே நடக்கும்போது வழித்தடம்லாம் நிறைய இருக்காது. அந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. என்னன்னா சிவனுக்கு பூ பிச்சுக்கலாம். அந்த ஆரோ மார்க்லாம் ஊர் மக்கள் யாராவது நடந்து பெயிண்டில் வரைஞ்சி விட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய சேவை. வழி மாறி போகாமல் இருக்க எங்கே போனாலும் ஒரு ஆரோ மார்க் வழி இப்படி தான் போகுதுன்னு காட்டுறதுக்கு.
சிவாய நம. அது இங்கே தான் கடைசி மலை. இதுதான் கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது. வந்ததுக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. மற்றபடி ஈஸி தான் வர வழி. என்ன வெறும் கல்லான இடத்துனால கல் குத்துது. ஷூவை செப்பலை போட்டால் ஈஸியாக இருக்கும். சிவா மலையை சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தோம், இப்போ இந்த பக்கம் பார்க்குறோம். இப்போ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இப்போ நார்த் சைடு போக வேண்டியதாக இருக்குது. அது தெரியுது கோயில். ஆடா மேலே சிவா சிவா பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய். பரமேஸ்வரா. கீழே 7:10க்கு ஆரம்பித்தேன். ஒரு வழியாக மேலே 8:20 மணி. இப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிருக்கு. ரவுண்டாக ஒன்றே கழிச்சிக்கலாம். மேலே சிவபெருமானை பார்க்க போகிறோம். இது வந்து சமைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்குது. பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். தென்னாட்டுடி சிவனையை போற்றி. ஓம் நம சிவாய். 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். பரமேஸ்வர பரமேஸ்வர பரமேஸ்வர. தென்னாட்டுடைய சிவனையை பற்றி. அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஐயனுடைய தரிசனம் முடிச்சுட்டு இப்போ மலையிலேருந்து இறங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி குட்டி மெடிடேஷன். மழை வர மாதிரி இருக்கிறதுனால வெதர் நல்லா இருக்குது. வெயில் அடிச்சிருந்ததுன்னா அவ்வளோதான், நேரம் கால் சுட்டு இருக்கும்.
இந்த மலைக்கு செப்பல் ஷூ போட்டால் ஏறுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறுங்காலில் நடந்தால் மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா நான் வெறுங்காலில் தான் நடக்கிறேன், அதனால் சொல்கிறேன். நல்ல தரிசனம். மேலே மழை வர மாதிரி இருக்கிறதுனால இன்னும் நல்லா யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக நல்லா சாமியை பார்த்துட்டு திருப்திகரமாக இருந்தது. ஆனால் போகிற வழியில் எங்கேயுமே தண்ணி கிடையாது. நான் தண்ணி பாட்டில் கூட மேலே எடுத்துகிட்டு போகல. நீங்கள் வரதா இருந்தால் வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு தான் ரெடியாக வரணும். சுனையில் தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன், எங்கேயுமே இல்லை. பரமேஸ்வரா, செடியில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பூலாம் நிறையா இருக்குது. காட்டு மல்லின்னு நினைக்கிறேன், நல்லா வாசமாக இருக்குது. ஒரு நாள் நைட் வந்து தங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நைட்டு தங்கிட்டு காலைல ஏஞ்சி சாமியை கும்பிட்டுட்டு, ஆனால் தங்குறதுக்கு இடம்லாம் இங்கே கிடையாது. டென்ட்டு மாதிரியோ இல்லாட்டினா அங்கே ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, மழைக்கு ஒதுங்குற மாதிரி. அந்த ஷெட்டுக்குள்ளே தான் படுக்கணும். நல்லா இருக்கு இந்த இடம். கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு போகலாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டு உட்கார முடியா? ஃபோன் வந்துச்சுன்னா அவ்வளோதான், கிடைக்காது. நல்ல இடமா இருக்குது.